தெரியாது சார் அது ஆப்ஷன் இருக்கிறது முடியாது. உடனே அந்த வீட்டில் உங்களை மாதிரி நல்ல குழந்தை ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு உடம்பு நல்ல பலம் இருந்தது. அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு. எங்க போனலாம் அந்த வேலையை செய்யறேன்னு சொன்னான். காட்டுக்கு போனா மரம் வெட்டுறதுக்காக மரம் வெட்டுறதுக்கான உபகரணம் அந்த கோடாரியும் எடுத்துட்டு போனான். மரம் வெட்டுறதோட எண்ணிக்கை முதல் நாள் அவங்க அப்பா வெட்டின மாதிரியே வெட்டினா, ஊரில் கொண்டு வந்து விட்டான், காசு பார்த்தான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மரம் வெட்டுறதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருந்துச்சு. மரம் வெட்டுறதோட எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிட்டே இருந்தது? யார் பதில் சொல்லுவீங்க? வெட்டிட்டே இருந்தனால மரம் வெட்டுறதோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அம்மா சொன்னாங்க. ஆனா பதில் அது அல்ல. காட்டுல மரம் நிறைய இருக்கு. காட்டுல மரம் ஏன் மரம் வந்தாங்க சில்ட்ரன்ஸ்லாம் ட்ரை பண்ணணும். இதை போய் உங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும். இப்போ அவனுக்கு குடும்பத்துல ஒரு கஷ்டம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் பணம். அந்த பணத்தை வச்சாதான் வீட்டுல சாப்பாடு. அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு வியாதியில இருக்கிறதுனாலதான் அவனே கிளம்பி போனான், குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பெரியவங்களாம் ட்ரை பண்ற மாதிரி சில்ட்ரன்ஸும் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லுங்க. அப்ப மொழியே மரம் வைக்கிறது தான் உங்களுக்கு இருக்க ஆன்சர் இருக்கு. ட்ரை பண்ண நான் சொல்லல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் ஸ்டோரியை சொன்னேன். சொல்லுங்க சார். அவன் நல்ல பலசாலின்றதை சொன்னேன். அவனுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, ட்ரை பண்ணணும். இதுதான் கரெக்ட். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வரும். இல்ல அதையும் தாண்டி ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த கதை சொல்றேன். வெரி குட். நல்லா சொல்ற கை தட்டுங்க. இவ்வளவுதான் அவங்க சத்தம். நல்ல கை தட்டுங்க. அவர் தான் கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. உங்க பேரு? கவிபாலன் என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல நாங்க கலந்துட்டோம். இதே சில்ட்ரன்ஸ்க்கு இந்த கதையை சொன்னோம். அந்த பையன் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்ப ஆன்சர் கரெக்டா தெளிவா நம்ம கிட்ட டெலிவரி கொடுத்துருக்கான். என்னன்னா, நீங்களும் நல்லா கவனிங்க. அவங்க அப்பா டெய்லி காட்டுக்கு மரம் வெட்ட போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் அந்த கோடாரிக்கு பதம் வைப்பார். 5 நிமிஷம் என்ன பண்ணுவார்? தார் ரோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கோடாரிக்கு பதம் வைப்பார். பதம் வச்சுட்டு போயிட்டு மரத்தை வெட்டும் போது அந்த பதத்துல இருக்கக்கூடிய ஷார்ப்புனால மரத்தை நிறைய வெட்ட முடிஞ்சது, கையில பணத்தை நிறைய பார்க்க முடிஞ்சது. இவன் மரம் வெட்டணும்னு சொல்லி கிளம்பி போனானே தவிர அந்த கோடாரிக்கு பதம் வைக்கல. அவங்க அப்பா வச்ச பதத்துல கொஞ்ச நாள் வெட்டிட்டே இருந்தான். அந்த ஷார்ப்பு குறைய 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மரம் வெட்டுறதோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இதை ஏன் சார் சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயம் இருக்கு. என்னன்னா, நாள் முழுக்க நம்ம குழந்தைகள்லாம் 8:30க்கோ 8 மணிக்கோ ஸ்கூல் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு ஈவினிங் வந்தா 4:30 4:15க்கு நம்ம கிட்ட வராது. திருப்பி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஒன்று கொடுத்துட்டு திருப்பி டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறோம். நாள் முழுக்க படிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 நிமிடம் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம குழந்தையில அதை நம்ம பழக்கப்படுத்தணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் அழகா திருக்குறள் சொல்றாங்க. அந்த திருக்குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவி மனித பிறவிங்கிறது அழகானது நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல கண்ணு காது மூக்கு வாய் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பிறவியை பகவான் நமக்கு அழகா கொடுத்திருக்காரு. இந்த மனித பிறவியில இறைவனை உணர்ந்து கொள்வதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் பாக்கியம் அப்படிங்கிறதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா நிறைய ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் மலையில ஏறிட்டு இருந்தார். மலையில என்ன இருந்தது அப்படின்னா குரங்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அந்த மலையில அடிவாரத்தை ஏறும்
போது குச்சி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் மலையில ஏறுறவங்களுக்குலாம் குச்சி கொடுத்தாங்க. இவர் குச்சி வச்சுட்டு இப்படி ஏறி போயிட்டே இருக்கார். மேல சுவாமி பார்த்த குரவிகள்லாம் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டே இருந்தாங்க. அப்ப விவேகானந்தர் ஏறி மலை மேல சுவாமியை பார்க்கறதுக்காக ஏறி போகும்போது குரங்குகள்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. குரங்குகள்லாம் விரட்ட ஆரம்பிச்ச உடனே சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னா பயந்து போய் ஓடினார். பயந்து போய் ஓடின உடனே ஒருத்தர் தடுத்து நிறுத்தினார் விவேகானந்தர். ஏன்பா ஓடி வர அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் சொன்னேன், என்னை குரங்கெல்லாம் துரத்துது சுவாமி, அதுதான் ஓடி வர. உன் கையெல்லாம் குச்சி இருக்கு, குச்சியை வச்சு நீ அடிக்க வேணாம், குச்சியை வச்சு அடிக்க வேணாம் குரங்க, குச்சி வச்சு ஓடுனாலே போதும், அதெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்த சம்பவத்தை தான் குருநாதரான சுவாமி ராமகிருஷ்ணன் சொன்னார். ராமகிருஷ்ணத்தை சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் அழகா இருந்து ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, பயத்தை கண்டு ஓட 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 பயமானது நம்மளை கட்டிட்டே தான் இருக்கும். பயமானது நம்மளை அந்த பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கான நமக்கு ஒரு ட்ரிக்கு தெரியணும். அதுதான் இதுதான் இறை வழிபாடு அப்படிங்கிறத அழகா சொன்னார். நமக்கு கணக்கு வரல, இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சயின்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஸ்டோரே ஆக மாட்டேங்குது, கொஸ்டின்ஸு சோசியல்ல எனக்கு இயர்ஸை மைண்ட்ல வச்சுக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வீட்டில் உட்காந்து மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய இறைநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தருக்கு அன்றைய குருநாதராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக சொன்னார். அப்போ விவேகானந்தர் எங்க போனாலும் இறைநாமத்தை சொல்லிட்டே தான் போவார். உங்களுக்கு தான் ஒருத்தர் தெரியும், மகாத்மா காந்தி. அது தெரியும் தானே? அவர் என்னன்னா, அவருடைய காலத்தில் இருக்கும்போது பிரார்த்தனை கூட்டம் இல்லாத நாளே இருக்காது. ஆனால் பிரார்த்தனையில எல்லா நாளுமே ராமநாமத்தை சொல்லினார். ராமநாமத்தை சொல்லினதுனாலேயே ஒரு அழகான ஒரு இந்தியாவை நம்ம இடத்துல வல்லரசு நாடாக கொண்டு வர்றதுக்கு ஒரு அழகான ஒரு பிரேயர் பண்ணினவர் நம்ம சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாத்மா காந்தி, சைத்தன்ய மகாபிரபு இவர்கள்லாம் காட்டின ஒரு எளிமையான மார்க்கம் நாமா சொல்றது அப்படிங்கிறது. ஒரு எளிமையான மார்க்கம். இந்த மாதிரி நாமா சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, குழம்பிய குட்டையில மீனை பிடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். குழம்பிய குட்டையில தெரிந்த நீரோடையில மீனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்களே நம்ம, இந்த போட்டோ அப்படி இப்படி ஆட்டி எடுத்தா நம்ம முகமாக கிளியரா வருமா வராதா? அதை அப்படியே அழகா ஒரு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரிப்பா வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஃபேஸ் கிளியரா கிடைக்கிற மாதிரி நம்ம மனசா அங்கேயும் இங்கேயும் அலைபாயை விட்டு படித்தோம் அப்படின்னா மைண்ட்ல எதுவுமே சேவ் ஆகாது. மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா மணிக்கணக்காக படிக்கணுங்கிறது கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் படிப்பு கூட நமக்கு தெளிவான ஒரு உயர்ந்த இடத்த கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு சத்சங்கம் அமைந்திருந்தது. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால முடிந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனது ஒருமுகப்படுங்கிறத சொல்றதுக்காக தான் உங்க இடத்துல வந்தோம். இன்னைக்கு சொன்னது அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். இந்த கலியுகத்தில் இறைநாமம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக சொல்லப்படுது. யாகம் பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, யோகா பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, தீர்த்தாடனங்கள் போனால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, அதே பலன் எல்லளவும் குறையாதபடி இருந்த இடத்துல இருந்தபடி இறைவனுடைய நாமத்தை சொல்றதுனாலேயே நடக்கவே நடக்காது நினைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் கூட எளிமையாக நடக்குங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் இப்போ நாமா சொல்ல போகிறோம். நாமா சொல்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உற்சாகமா சொல்லலாம். நிமிந்து உட்காந்துக்கோங்க பார்ப்போம். நிமிந்து உட்காந்தாச்சா? நிமிந்து உட்காந்துக்கோங்க. உங்க கையில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கா? அது சாரி, அந்த ஸ்டிக்கர்ல பேப்பர், இதுல பசை இல்லை, நீங்க போய் வீட்டில் கம் போட்டு ஒட்டிக்கிறணும். இதுல இறைவனுடைய நாமம் தாங்கி இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டே. அந்த சாட்டர்டேலையும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம், புரட்டாசி சனி. என்ன சனி? நாம 6ஆவதனை பார்க்க போறோமோ இல்லையோ, 6ஆவதனுடைய பெயரை இருந்தெடுத்து நம்ம சொல்ல போறோம். அதனால இப்ப இறைநாமம் சொல்லக்கூடிய நேரம் நல்ல நேரம். தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்கார், ராமநாமா சொல்ற நாளெல்லாம் நல்ல நாளேன்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ராமநாமம் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான சர்வ மங்களங்களையும் கொடுக்க வல்லது. அதனால இப்ப எல்லாரும் நம்ம நாமா சொல்ல போறோம். அதனால எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. குழந்தைகளான நீங்கள்லாம் நாங்க நல்லா படிக்கணும், என்ன செய்யணும்? இது மாதிரி நிறைய போட்டிகளில் கலந்துட்டு எங்களுடைய திறமை நிறைய வெளிப்படணும். இது மட்டும் இல்லாத நிறைய இடங்களில் போய் நாங்கள் ஜெயிக்கணும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும். என்றைக்குமே நாங்கள் உண்மையை தான் பேசணும். எங்களுக்குள்ள நல்லதெல்லாம் வளர்றதுக்கு இறைவர்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். பெரியவங்களான நாம எல்லாரும் என்ன பண்ணணும்னா,
பெற்ற குழந்தைகளுக்கு நாம சேர்த்து வைக்கிற சொத்து எதுனா பணமோ காசோ பொருளோலாம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல ஒழுக்கமான ஒரு செயல்பாடுகள் தான் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான சொத்து. இந்த இறை வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குங்கிறத தான் உங்கள் இடத்துல சொல்ல வந்திருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் கண் மூடி நம்ம இருக்கக்கூடிய சகல தெய்வங்கள் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த நவராத்திரி நல்ல புண்ணிய தினத்தில் இந்த சகல தெய்வங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தில் அமர்ந்து நாமும் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கண்களை மூடி 5 நிமிஷம் நமக்கு பிடித்த தெய்வத்திட்ட இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் வேற மகாபெரியவர், உங்களுக்குலாம் தெரியும் காஞ்சி மகாபெரியவர் சொன்ன ராமநாமத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்பேற்பட்ட மகான்களும் தெய்வங்களும் சாநித்தியம் நிறைந்த இந்த நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்குவோம். ப்ரேயருக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்ணை யாரும் திறக்கக்கூடாது. பக்கத்தில் என்ன பண்ணுறான்னு பார்க்கக்கூடாது. கண்ணை முடிக்கும். நல்லா படிக்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ண பார்ப்போம். கண்ணை மூடிக்கோ, நிமிர்ந்து உட்காந்துக்கோ. ராதே ராதே. நம்ம எல்லாரும் வேண்டி இருப்போம். அந்த வேண்டுதலுடைய அடிப்படையில் பகவான் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். அது எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் மெதுவாக கண்களை தரங்க. உங்கள் கையில் ஒரு 4 தாமின ஒரு பேப்பர் இருக்கும், அதை கையில் வச்சுக்கோங்க. 63 நாயன்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள்லாம் ஒவ்வொரு கோவிலாக போவி பாடினதுனால தான் அவர்களுக்கு 63 நாயன்மார்களுக்கு பேர் வந்தது. 12 ஆழ்வார்கள் தெரியும். அங்கங்கே போய் மங்களாசாசனம்னு சொல்லக்கூடிய நம்முடைய பாசுரங்களை பாடினதுனால தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற பேரே வந்தது. அப்படி இருக்கும்போது பாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நாமங்கிறது ரொம்ப உயர்ந்தது. எல்லா மகான்களும் சொன்ன, நாயன்மார்கள் சொன்ன, பண்டரிபுர பக்தர்கள் சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த ஹரே ராமான்னு சொல்ல வந்திருக்கோம். ராமாங்கிறது சிவபெருமானுடைய அருளையும் பெற்றுத்தரும், பரமேஸ்வரனுடைய அருளையும் பெற்றுத்தரும், ஆறாமனுடைய அருளையும் பெற்று தருங்கிறத உங்களிடத்துல இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் டெய்லி சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சளவுக்கு நாமும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கிறதுன்னு உங்களோட இடத்துல பதிவு பண்ணிட்டு இப்போ எல்லாம் நாம சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி வாங்கி சொல்கிறோம். இந்த சில்ட்ரன்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க, முணுமுணுக்கக்கூடாது, சப்தமாக சொல்லணும். சொல்லுவீங்களா? பெரியவங்களாம் யாருக்காக சொல்லுவீங்க? குழந்தைகளுக்காக. குழந்தைகளான நாம எல்லாரும் எல்லாருக்காகவும் சொல்லணும். குழந்தைகளும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? குழந்தையை கொண்டாடுற இடத்துல தெய்வமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த பகவானுடைய நாமத்தை எல்லாரும் சப்தமாக உச்சரிக்கணும். கேட்டுக்கணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை வீட்டில் போய் ஒட்டி வச்சுட்டு டெய்லி சொல்லுங்கள். இங்கே நிறைய பேர் பெண்கள் இருக்கிறதுனால சொல்கிறோம். வீட்டில் 21 முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்று மட்டும் இந்த நாமம் சொல்லி வைக்கணும்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் அருள் பொங்கும்னு சொல்லியிருக்காரு நம்ம குருநாதர். அதனால் நீங்கள் நாமத்தை வீட்டில் முடிக்க செய்யணும்னு உங்கள் இடத்துல பணிந்து கேட்டுக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த சைடில் வந்து நம்ம ப்ரோக்ராமுடைய இதெல்லாம் ஒட்டியிருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் எல்லாரும் படித்து பார்க்கணும். இன்னைக்கு 27ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னைக்கு 27ஆம் தேதி, இன்னும் 4-5 நாட்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறோம். சாயங்காலம் கதை சொல்கிறாங்க, பரதநாட்டியம் ஆடுறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைகளை சேர்த்து கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது என்னென்னா நம்மளும் அவங்கள போல நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத ஒரு முன்னோடியாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அமையும். ஆனால் நாங்கள் மீதி ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். இந்த விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, இந்த பூஜா ஹாலிடேஸ் டைத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் ரொம்ப ஒரு அருமையானதாகவும் வாழ்க்கையில் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறத உங்களிடத்துல சொல்லி பதிவு பண்ணிக்கிறோம். இது ஒரு பேப்பர்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஹரே ராமான்னு சும்மா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். வெளிநாட்டவர்கள்லாம் எப்படி இந்த நாமத்தை கொண்டாடுறார்கள்ன்றது நமக்கு நன்கு புரியும். அப்பேற்பட்ட பகவானுடைய சாநித்தியம் நிறைந்த இறை நாமத்தை வீட்டில் போய் ஒட்டி வச்சுட்டு டெய்லி நீங்கள் உங்கள் ஒவ்வொரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லி பயன்பெறணும்னு ஒரு இடத்துல வேண்டி விரும்பி கேட்கிறோம். இந்த ஒரு நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லவர்களெல்லாம் சேர்ந்து நாமும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறுங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த குழந்தைலாம் உங்கள் வரைகளை விட்டுட்டு வந்து இந்த விஷயத்துக்காக கலந்து கொண்டதுக்கு உங்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் கணிந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலே எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கணும்னு உங்கள் இடத்துல வேண்டிக்கிறோம். பெரியவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கோம். என்ன அது அப்படின்னா, பெரியவங்களுக்கு தானா சார் கேட்டுட்டாருங்க, உங்களுக்கு தான் ராமநாமா எழுதுகிற நோட்டு. ராமநாமா அந்த நோட்டை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். பணம் கிடையாது. அதை சபாபதி தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்கார். அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ராமநாமத்தை எழுதலாம். நம்ம குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு பழக்கப்படுத்தலாம். அந்த ஒரு நோட்டில் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் குழந்தை ஒரு பக்கம், உங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நோட்டை ஃபில் பண்ணலாம். எழுதுகிற நோட்டை சபாபதிஜிகிட்டே கொடுத்துருங்க. அவங்க உங்களுக்கு புது நோட்டை உங்களுக்கு திருப்பி வேணும்னா தருவாங்க. நீங்கள் வாங்கி எழுதலாம். ராமநாமா எழுதுறது ரொம்ப உயர்ந்தது. ராமநாமா சொல்கிறது மிக புண்ணியம். ராமநாமத்தை கேட்கறது ரொம்ப பெரிய விசேஷம். அந்த ஒரு நல்ல செயல் நம்ம எல்லாரும் ஈடுபட்டிருக்கோங்கிறது எல்லாம் தெய்வத்துடைய அருள். நமக்கு எல்லாருக்கும் இறைவன் அனுகூலமாக இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தெய்வன் பக்கபலமாக இருக்கிறது உங்களுக்காகவும் நாங்களும் டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய இடத்துல மீண்டும் உங்களுடைய ஓவிய போட்டி நீங்கள் தொடரலாம். அதுக்கப்புறமா நாங்களே வந்து